அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய MBBS BDS அப்டேட்ல இன்னைக்கு தேதி ஓகே. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய 13ஆம் தேதி சாய்ஸ் பில்லிங்கை லாக் பண்ணுறதுக்கு 12 மணி வரைக்கும், அதாவது சாய்ஸ் பில்லிங்காக இருக்கட்டும், லாக்கிங்காக இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டெபாசிட் அமௌண்ட்டாக இருக்கட்டும், ஒரு MBBSனா ஒரு 5 லட்சமோ இல்லை BDSனா ஒரு 2 lakhs கட்டி பண்ணுறதுக்கான ஒரு டெட்லைனாக கொடுத்துருந்தாங்க. வி ஆர் எக்ஸ்பெக்டட் கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் ஆகும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு ஒன்று தான். அதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கு. MCCயோட டைரக்ஷன் என்னவா இருக்குன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எப்போதுமே பார்த்து தான் பண்ணுவாங்க. அதற்கான எதிர்பார்ப்புகள் தான். ஸோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன், கொஞ்சம் லாங் எக்ஸ்டென்ஷனாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பர்சனலாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா என் மாணவர்கள் நான் எப்போதும் கைட் பண்ணும்போது ஒரு கேட்டகரி ஆஃப் ஒரு ஆல் இண்டியா கோட் அவர் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிலேயே ஒரு சீட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா, அதனால அந்த ஸ்பேஸ் எதிர்பார்த்தோம். பட் அவங்க கிளியர் கட்டா ஆல்ரெடி ஓல்டு ஷெடியூலை பேஸ் பண்ணி அவங்க அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அதாவது இன்றைய ஒரு நாளைக்கு வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆஃப்டர்நூன் 12 o'clock. ஸோ 12 மணியோட நீங்க டெபாசிட் கட்டி ஆகணும், கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஆகணும்னு சொல்லி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒரு சில கண்டென்ட் மட்டும் பார்க்குறோம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்கும். இது வரைக்கும் MBBS சீட்டு நீங்கள் வாங்கவே இல்லைங்க அப்படின்னா, ஒன்று உங்கள்ட்ட பணம் இல்லாமல் இருந்திருக்கணும், சரிங்களா, இல்லை கவர்மெண்ட் கோட்டாக்கு மீட் அவுட் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இந்த 2 ரீசன் இல்லாமல் நீங்கள் சீட்டு வாங்காமல் இருக்கீங்கன்னா ரொம்ப தப்பு, சரிங்களா. ரைட், கம் டு த பாயிண்ட். MCC இன்னைக்கு சாய்ஸ் லாக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க 13ஆம் தேதி. இன்னொரு எக்ஸ்டென்ஷன் அவங்களுக்கு. இதுவரை MCC வந்து இன்னைக்கு லாக் ஓப்பன் பண்ணிடுவாங்களா சார்னா, ஓப்பன் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த ஹேர்டல்ஸும் கிடையாது. அவங்க எந்த ஸ்டேட்டோட டைரக்ஷனும் பார்க்க மாட்டாங்க, சரிங்களா. எந்த ஒரு ஸ்டேட்டோட டைரக்ஷனும் பார்க்க மாட்டாங்க. பட் பார்க்கணுன்றது சென்ட்ரல் போல்ல ஒவ்வொரு ஸ்டேட்லுமே தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ரிப்போர்ட் ஆன கேண்டிடேட்டோடைய கன்சல்ட் எடுத்துட்ட பிறகுதான் ஸ்டே ரவுண்ட்ல MCC ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றது ரூல். மேபி அவங்க அதை ஃபாலோ பண்ணாம அவங்க ப்ரொசீட் பண்ணி லாக்கிங் எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எனேபிள் பண்ணாங்கன்னா ரிசல்ட் ஆன் டைம்ல கொடுப்பாங்க. மேபி நாளைக்கு கூட கொடுத்துருவாங்க, சரிங்களா. ஸோ MCCயோட லாக்கிங் இன்னைக்கு அஸ் பர் த லேட்டஸ்ட் ஷெட்யூல் இன்னைக்குன்னு வச்சுக்கலாமே, இப்படி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க லாக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, லாக் பண்றதுக்கு முன்னாடி பி அவேர், பி அலர்ட். ரொம்ப தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும், நார்த் இந்தியால இருந்து ஒரு 200 மார்க் இருக்கிற ஒரு பையன் தமிழ்நாட்டுக்கு வரனா தப்பு இல்லை. தமிழ்நாட்டிலேயே உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்துல பெரிய தொகையை செலவு பண்ணி போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால லாக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணுங்க. தெரியலன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். பார்த்து கவனமாக தான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இல்லை சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறத ரிமூவ் பண்ணலாமா, ஆட் பண்ணலாமா, இல்லை கவுன்சிலிங்கை விட்டு வெளியில வந்துடலாமா அப்படின்ற முடிவுகள்லாம் எடுத்து தான் MCC டீம்டு யூனிவர்சிட்டியை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றேன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்களை கடந்த 2 வீடியோ 3 வீடியோக்குள்ள அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் நம்ம பார்த்தோம். நிறைய மாணவர்களும் தேடி வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலும் சில வீடியோலாம் சொல்றேன், என்ன மார்க்காக இருந்தாலும் பரவாயில்லை, ரைட். ஸோ என்ன நீட் மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு MBBS டாக்டர் தான் படிக்கணும். BDS கூட எனக்கு விருப்பம் இல்லை, MBBS தான் படிக்கணும். அதுவும் எனக்கு பண ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை. நான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கே வருஷத்துக்கு 30 லட்சம் செலவு பண்ணி படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். எனக்கு வந்து அலாட் பண்ணி இது வரைக்கும் நான் கண்ணில் பார்க்கல அப்படின்னு இருக்கிற மாணவர்கள் தயவு செஞ்சு பி ரெடி. தாராளமாக ஜாயின் பண்ணலாம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் என்ன மார்க் இருந்தாலும் கைட் பண்ண ரெடி. இதில் ஒரே ஒரு சின்ன ப்ரோட்டோகால் தான். சில மாணவர்கள் ஈவன் 7304 கம்யூனிட்டி ரேங்க்ல இருக்கிற ஒரு SC கேட்டகரி மாணவர், அவரு ஸ்காலர்ஷிப்க்கு தகுதியா இருக்கிறார். ஓகே, கவர்மெண்ட் நீ படிப்பதற்கான ஃபீஸை கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முன் வரணும். நான் அதை தான் என்கரேஜ் பண்றேன். எங்கிட்ட இருக்கிற எல்லா மாணவர்களும், எஸ்பெஷலி SC கேட்டகரி, ST கேட்டகரி, SCA கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள், நிறைய மார்க்கு மேனேஜ்மெண்ட் கொண்ட அப்ளிகேஷன் இருக்கு. உனக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த நீங்க உறுதிப்படுத்தி ஜாயின் பண்ணிக்க தான் இருக்கணும். பட் அதர் ஃபீஸ் கூட நான் கட்டது ரெடியா இருக்கலன்னா இங்க இருக்கிற எதுவும் பண்ண மாட்டாங்க. அதர் ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கணும். பட் டியூஷன் ஃபீஸை கவர்மெண்ட் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அதை நீங்க பயன்படுத்திக்கணும், சரிங்களா. ஸோ அப்படிதான் நான் எல்லா மாணவர்களுக்கும் கைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன மார்க் இருந்தாலும் தயவு செஞ்சு கூப்பிடுங்க. உங்களோட அட்மிஷனை கைட்லைன் கொடுத்து கைட் பண்ணி 100% என் கைப்படையே செஞ்சு அலாட்மெண்ட் வாங்குற வரைக்கும் கூட இருந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ரவுண்டு. ஃபர்தரா அடுத்த ரவுண்ட் நடக்க போறதையோ அடுத்து நடக்க போறதோ வேண்டாம். இது இன்று நாள், இன்னைக்கு இதுதான் கடைசி. இந்த ரவுண்ட்ல எப்படியாவது கம்பல்சரி முடிச்சே ஆகணும், இதை விட தாண்டி போகக்கூடாது அப்படின்றத அட்வைஸ் பண்றேன். ஸோ இருக்கிற வேகன்சி, இருக்கிற இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வச்சுதான் 100% அலாட்மெண்ட் வாங்கியே தீரணும், என்ன மார்க்கா இருந்தாலும் அப்படின்றத கண்டுறோம்.
ஸோ ஓகே, ஸோ அஸ்பர் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் இருக்கிற மாணவர்கள் அவங்களோட லாகின்ல 100% அவங்க 5 lakh டெபாசிட் கட்ட சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, அது ப்ராப்ளத்தை சால்வும் பண்ணலாம். என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சாய்ஸ் பில் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஸோ இப்போ கடைசி நேரத்தில் இருக்கிற மாணவர்கள் ஸோ எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கியே தீரணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனும் சீட்ஸ் நிறைய இருக்கு, எம்சிசியில் இருக்கிற சீட்ஸும் நிறைய இருக்கு. அன்லஸ் உங்கள்கிட்ட பணம் இருந்து நீங்க எம்பிபிஎஸ் சீட்டை வாங்குறதுனா உங்க மேல மிஸ்டேக்ஸா இருக்கலாம். மிஸ்டேக் எல்லாம் பாருங்க, ஜாயின் பண்ண ரெடியா இருங்க. பொறுத்தால் நிறைய கிடைக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்க. ஸோ பொறுத்திருந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வரம். சரியா? ஸோ இது வரைக்கும் எங்கேயுமே அவசரப்படாம பொறுமையா நம்ம கூட இருந்த அவ்வளோ மாணவர்களுக்குமே மிகப்பெரிய வரம். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு கல்லூரியில தாராளமாக படிக்க போறாங்க. இதை சார்ந்த எந்த தேவைகள் இருந்தாலும் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்கலாம். நம்ம ப்ரொஃபஷனலாக தான் கைட் பண்ணி கொடுக்குறோங்க. நீங்கள் வந்து என்ன தேவைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய ரிசல்ட் ரிலேட்டடாக கொடுக்க போகிறோம். எம்சிசியோட டைரக்ஷன் என்னவா இருக்கு, பட் எம்சிசியோட டைரக்ஷனை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பட் எம்சிசி மற்ற ஸ்டேட்டில் ஒரு சில ஸ்டேட்டில் ரிசல்ட் வரல, அதனால அவங்க ரிவைஸ்டு ஷெடியூல் கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். நான் எப்போதும் என்ன சொல்லுவேன்னா, எப்போதுமே கடைசி நிமிஷத்துக்கு போகக்கூடாது. இந்த நேரம் அடுத்து வரப்போற 24 நேரம் நமக்கான நேரம். பார்ட்டிசிபேட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டா கடைசி நிமிஷத்துல எப்போதும் யோசிக்காதீங்க. கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கணும். 100% பேமெண்ட்டை கட்டி உள்ள வந்துடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பி ரெடி ஜாயின் பண்றதுக்கு. அடுத்த கிரவுண்ட்ல வந்து எதிர்பார்க்காம இந்த ரவுண்ட்லேயே கம்ப்ளீட் பண்ண பாருங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.